ஃபேமிலி டிவியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு துறைகள் குறித்தும் துறைகள் சார்ந்த பாடப்பிரிவுகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஏராளமான வேலை வாய்ப்புகள் குறித்தும் தெளிவாகவும் விளக்கமுடனும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது பொறியியல் படிப்பை பற்றிதான். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்தவர்கள் இன்றுடன் இறுதி நாளாகும். விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து கொண்டு பூர்த்தி செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி பொறியியல் துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது, எந்த பாடப்பிரிவுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, மேல் படிப்பிற்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை எங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் விருந்தினராக வந்திருக்கிறார் கல்வியாளர் முனைவர் வள்ளியப்பன் அவர்கள். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். தற்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வள்ளியப்பன், வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமா இன்னைக்கு என்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த லாஸ்ட் டேட், அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அவங்க பண்றதுக்கு. சோ இந்த டைம்ல இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்து அந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும், அப்புறம் கவுன்சிலிங் வரும். இப்ப மாணவர்களுக்கு நிறைய ஒரு குழப்பம் இருக்கும். சில பேர் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்களுடைய அதுக்குள்ள இப்ப 12th மார்க் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த கட் ஆஃப் இவ்வளவுதான் இருக்குங்கிறதெல்லாம் போட்டுட்டு இந்த கோர்ஸ் கிடைக்கும் இது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பக்கம் அந்த ஒரு இது ஓடிட்டு இருக்கும். கவுன்சிலர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கோர்ஸ் எடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்னாலும் இப்ப நம்ம லாஸ்ட் 10 years எடுத்து பார்த்தோம்னா நிறைய புது கோர்சஸ் உருவாகி இருக்கு. அட் தி சேம் டைம் நிறைய காலேஜஸும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. லட்சம் என்ஜினியரிங் பட்டதாரிகள் ஒரு வருஷமும் வெளியில வராங்க. பட் மை குவெஸ்டின் இஸ், வர எல்லா என்ஜினியரிங் பட்டதாரிகளும் குவாலிஃபைட் என்ஜினியர்ஸா இருக்காங்களா? மிக சரியான கேள்வி. அனைத்து பொறியாளர்களும் தரமான பொறியாளர்களாகத்தான் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் முன் அனைத்து பொறியாளர்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் காத்துக்கொண்டு தான் இருக்கின்றன. அதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்மிடம் படித்துக் கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் பொறியாளர்களாக மாறும் பொழுது இந்தியாவில் உள்ள தேவைகளை மட்டும் நாம் பார்க்காமல் உலகளாவிய உள்ள தேவைகளை பார்க்கும் பொழுது நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொறியாளர்கள் எண்ணிக்கை குறைவாகத்தான் உள்ளது. Definitely the supply is lesser than the demand, the global demand. குளோபல் டிமாண்டை பார்க்கும்போது நம்மளுக்கான சப்ளை வந்து கம்மியா இருக்கு நம்ம சொன்னாலும், அப்பொழுது நம்ம மாணவர்கள் இங்கு படித்துவிட்டு உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு? அந்த அவேர்னஸும் அந்த விழிப்புணர்வும் வந்து எவ்வளவு பேருக்கு, குளோபல் டிமாண்ட் இவ்வளவு இருக்கு ஆனா நம்ம கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசலாம். முதல்ல ஒரு நேயர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். முதலாவதாக அன்சார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். என் பேர் அன்சார். என் பையனுக்காக கேட்கிறேன், முகமது ஃபயாஸ்ன்னு. சொல்லுங்க. பையன் 189 கட் ஆஃப். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு இருக்கிறோம். எடுத்தா அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க மேடம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் 189 கட் ஆஃப் இவருடைய சன்னுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு? அவங்க ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி கேட்கிறார்களா அல்லது எந்த கல்லூரி கிடைக்கும்? எந்த கல்லூரிங்கிறத விட இப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குங்கிறது அவருடைய முதன்மை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதற்கு ஸ்கோப் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்பதற்கு முன்னால் அந்த மாணவன் யோசிக்க வேண்டியது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தனக்கு உகந்த பிரிவு தானா? ஓகே. ஒரு பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் மாணவர்கள் சில விஷயத்தை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். முதலாவதாக தனக்கு அது விருப்பம் உள்ளதா அமைந்துள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய பெற்றோர் சொல்றாங்க, என்னுடைய நண்பன் சொல்றான், என்னோட கூட படித்த நண்பர் அந்த பிரிவுக்கு போயிருக்காங்க, என்னோட உறவினர்கள் அந்த பிரிவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற காரணங்கள் இல்லாமல் அந்த பிரிவு உண்மையாகவே அந்த மாணவனுக்கு பிடித்துள்ளதா என்று முதலில் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த பிரிவை படிக்கக்கூடிய இந்த மாணவன் 2016ஆம் ஆண்டில் சேருகிறான். இவன் பொறியாளராக மாறும் பொழுது 2020 2020 இந்த பிரிவிற்கான டிமாண்ட் எப்படி இருக்கும், இந்த பிரிவிற்கான தேவை எப்படி இருக்கும், இந்த பிரிவிற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். பொறியாளர்களாக படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு 3 அவுட்கம்ஸ் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் வேலைக்கு செல்லலாம், இல்லை அவர்கள் சுய வேலை வாய்ப்புகளை தேடி செல்லலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்பிரனர்ஸாக மாறலாம்,
அல்லது 3 மேற்படிப்பை தொடரலாம். இந்த 3 வாய்ப்புகளுக்கும் 2020 எப்படி இருக்க போகிறது என்றுதான் நாம் ஆலோசிக்க வேண்டும். இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட் நன்றாக இருக்கிறது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நன்றாக இருக்கிறது, புரோகிராமிங் நன்றாக இருக்கிறது அப்படி என்று கூறுவதை விட 2020 இதை எப்படி இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும்? அப்பொழுது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருப்பார்களேயானால், அவர்களுடைய சொந்தக்காரர்கள் இருப்பார்களேயானால், அவர்களை அணுகி அவர்கள் கேட்க வேண்டியது 2020 இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்பது ஒரு முக்கியமான பிரிவு. அதற்கு இடையில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் நிறைய இருக்கிறது. அதில் நெட்வொர்க்கிங், புரோகிராமிங், கோடிங், தென் இன்டர்நெட் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, வெப் டெவலப்மெண்ட், இப்படி நிறைய உட்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த உட்பிரிவுகளுக்கு 2020 என்ன மதிப்பு இருக்கும், என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கும், எந்த உட்பிரிவில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கும், சோ எந்த உட்பிரிவை இந்த மாணவன் எடுத்து படிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வர வேண்டும். இந்த இவ்வளவு விஷயங்கள் அவங்க இவ்வளவு கிரைட்டீரியா பார்த்து முடிச்சிட்டு அவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க போது 2020ல சப்போஸ் அப்படி வரக்கூடாது, ரெசெஷன் வருது, அப்ப எப்படி அதைத்தான் நாம் முன்கூட்டி பார்க்க போகிறோம். ஆலோசகர்கள் மூலமாக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம இன்னைக்கு வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு 4 ஆண்டுகளில் இந்த துறை எப்படி இருக்கும் என்று அவர்களால் முன்கூட்டி பார்க்க முடியும். சோ வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்வது. இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும் சார். பட் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இந்த விஷயத்துல எப்படி ஏற்படுத்த முடியும்? அதற்காக அவர்கள் போக வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கிறது. அங்கு போய் அவர்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு வேடிக்கையாகவே சொல்லுவோமேயானால் மாதா பிதா கூகுள் தெய்வமாக மாறிவிட்டது. இன்று கூகுள் செய்தால், விக்கி செய்தால், என்ன வேண்டுமானாலும், என்ன தகவல்கள் வேண்டுமானாலும் என்று கூகுள் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சோ எந்த கிராமத்திலும் இந்த இன்டர்நெட் வசதிகளும் இருக்கிறது. படித்த மாணவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் +2 எடுத்து படித்திருக்கிறான் என்னும் பொழுது அவனுக்கு இன்டர்நெட் புதுமையான விஷயம் கிடையாது. சோ கூகுள் மூலமாக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அதற்கு வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்று. தனக்கு என்ன பிடிக்குமோ, 2020 எதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அந்த உட்பிரிவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்து படித்து அதன் BE பொறியாளர்களாக பின் அதற்கு சார்ந்த ஒரு உட்பிரிவின் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸும் படித்தாரே ஆனால் அது ஒரு ஆடட் பிளஸ்ஸா இருக்கும் இவருடைய கோர்ஸஸ்க்கு. நிச்சயமாக. அடுத்த ஒரு நேயர் இருக்கிறார், லாவண்யா காஞ்சிபுரத்திலிருந்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். லாவண்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் லாவண்யா, சொல்லுங்க. நான் இப்போ சிபிஎஸ்ல 12 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், 75% ஸ்கோர் பண்ணிருக்கேன். எனக்கு ஏர்லைன்ஸ் ஃபீல்ட்ல தான் டோட்டலா இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நான் AME ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பெங்களூர்ல ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கலாம்னு இருக்கேன். ஓகே. ஸோ அங்க போய் படிக்கலாமா? அது நல்ல ஸ்கோப் இருக்குமா? அந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இல்லையா லாவண்யா? ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அதுக்கான ஸ்கோப் என்ன மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல அந்த கோர்ஸ் படிக்கலாம்? ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்ற ஒரு பிரிவு BE அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடையாது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி படிக்க வேண்டுமேயானால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கிறது. ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அவர்கள் கேட்டது போல் ஒரு தனியார் கல்லூரியில் போய் நான் பெங்களூரில் படிக்க கண்டிப்பாக படிக்கலாம். அவர்கள் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அவர்கள் சில விஷயங்களை கண்டெடுக்க வேண்டும். ஒரு செக்லிஸ்ட் என்றே நாம் கூறலாம். எந்த ஒரு கல்லூரியும் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள், அந்த கல்லூரி சரியான முறையில் அஃபிலியேட் ஆகியிருக்கிறதா, அங்கீகாரம் பெற்றிருக்கிறதா அரசாங்கத்திடமிருந்து, முதலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம். அங்கீகாரத்தின் தரப்பட்டியலில் எங்கு உள்ளது, NBA அக்ரிடிடேஷன் வாங்கியிருக்கிறார்களா, அக்ரிடிடேஷன் வாங்கியிருந்தால் அவர்களுடைய கிரேட் என்ன, அந்த அங்கீகாரத்துடைய அந்த தரப்பட்டியல்ல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க? அதை UGC கொடுக்கறாங்களா? UGCயும் கொடுக்கிறார்கள், AICTயும் கொடுக்கிறார்கள். UGC கொடுப்பது NAC. AICT எந்த விஷயத்துல எந்த ஒரு போர்ட்டல்ல வெளியிடுறாங்க சார்? இது டாப் 1ல ABC காலேஜ் இருக்கு, டாப் 2ல FD8 காலேஜ் இருக்கு. AICTயோட மின்தளத்திற்கே போனால், வெப்சைட்டிற்கே போனால் எந்தெந்த காலேஜ்கள் எந்தெந்த அக்ரிடிடேஷன் வாங்கியிருக்காங்கன்றது தெளிவாக இருக்கிறது. பிகாஸ் அந்தந்த காலேஜோட வெப்சைட்ல பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, அவங்களுடைய யூனிவர்சிட்டி ரேங்க்ஸும் சரி, கோல்டு மெடலிஸ்ட் ரேங்கிங்கும் சரி, நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோங்கிற மாதிரி அந்தந்த காலேஜ் அவங்களோட ஆட்லயும் சரி அவங்க வெப்சைட்லயும் சரி போடுறாங்க. பட் when it comes to the reality, AICT உடைய போர்ட்டல்ல இவங்க என்ன சொன்னாங்களோ அது அங்க இருக்கிறது கிடையாது.
அப்ப how credible is that? Because AICTE தான் எல்லாருக்கும் வந்து accreditation கொடுக்கறாங்க. So how credible is that to believe இந்த மாதிரி AICTE கொடுத்திருக்கிற இந்த ஒரு விஷயம் நம்பகத்தன்மை அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட் எப்படி உணர முடியும்? AICTE போர்ட்டலிலேயே போய் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஓகே. அந்த கல்லூரியின் அங்கீகாரத்தின் தரப்பட்டியல் வரிசையில் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதை அவர்கள் நீங்கள் சொல்லும் போல அந்த கல்லூரியின் விளம்பரத்தை ஒத்து பார்க்கும் போது வித்தியாசங்கள் வறுமையானால் அவர்கள் அதை சரியாக பார்க்க வேண்டும். எந்த கல்லூரியும் தவறான ஒரு விளம்பரத்தை கொடுக்க இயலாது. அவர்கள் கொடுக்கும்போது கான்டெக்சுவலாக கொடுப்பார்கள். இந்த ரீஜனில் இந்த பகுதியில் எங்க கல்லூரி முதலாவதாக உள்ளது. ஆனா AICTE கொடுப்பது அகில இந்திய அளவில். இந்த பிரிவுகளை நம்ம இந்த வித்தியாசத்தை கண்டெடுக்க வேண்டும். நம்பர் 1 அவங்க AICTE ஒரு பெரிய கைடா எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக என்ன அடுத்த விஷயம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று கூறுகிறோம். அவர்கள் படிக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்ற ப்ரோக்ராமுக்கு அந்த கல்லூரியில் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளதா, கட்டமைப்பு வசதிகள் நிறைந்து உள்ளதா. மூன்றாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், ஃபேக்கல்டி ப்ரொஃபைல், தகுதியான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க ஆசிரியர்கள் இருக்கிறார்களா. மூன்றாவதாக அவர்கள் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க சாரி டு இன்டரப்ட், நீங்க 3 விஷயம் சொல்லிருந்தீங்க. ஒன்னு AICTE, இன்னொன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டியோட ப்ரொஃபைல் பார்க்கணும். மீதி விஷயம் நம்ம பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். அடுத்தபடியாக சம்சாத் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. நான் சம்சாத் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர். என் டாக்டர் வந்து 193 BCM கட் ஆஃப் சார். 193 கட் ஆஃப் இல்லையா? கட் ஆஃப். ஆமா. அண்ணா யூனிவர்சிட்டியில 4 கேம்பஸ்ல எனக்கு கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில எந்த கோர்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க சம்ஷா? ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE இந்த மாதிரியான கோர்சஸ். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சம்ஷா. இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? 193 எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் BCM என்று கூறினார்கள் அல்லவா? BCM. அவர்கள் சொல்லும் போதே நீங்கள் பார்த்திருக்கலாம், IT, ECE, EEE என்ற பிரிவுகள் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த பிரிவு வேண்டும் என்ற முடிவுக்கு அவங்க இன்னும் வரல. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் இருந்தால் இந்த கோர்ஸ் கிடைக்கும், இந்த கல்லூரி கிடைக்கும் என்று நம்ம ரெடிமேடாக ஒரு பதிலை கூறவே முடியாது. அது வருடத்துக்கு வருடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் கிடைக்குமே என்றால் நம்ம 3 C பார்க்க வேண்டும். 3 C's சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் C என்ன கோர்ஸ், என்ன பிரிவு எடுக்க வேண்டும் அவர்கள். செகண்ட் C என்ன கம்யூனிட்டி. தேர்ட் C எந்த கல்லூரி, காலேஜ். ஸோ கோர்ஸ், கம்யூனிட்டி அண்ட் காலேஜ், இது மூன்றும் தான் அவர்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த ஒரு நிறுவனத்தையோ ஒரு கல்வி நிறுவனத்தை அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கின்றன. இவர்கள் இந்த 3 Cல தெளிவாக இருக்கிறார்களே என்று பார்த்தீர்கள் கிடையாது. அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி என்று சொல்லிவிட்டார்கள். காலேஜ், எனக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேணும். எந்த கோர்ஸ் அவர்கள் தெளிவாக இல்லை. கம்யூனிட்டி தெளிவாக இருக்கிறது, BCM. இப்போது அவர்களுக்கு கோர்ஸ் தெளிவாக இருக்குமே ஆனால் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஐடிலேயே 2 பிரிவுகள் உள்ளன. ஒன்னு வந்து IT எய்டட், இன்னொன்னு வந்து IT செல்ஃப் சப்போர்ட், SS இருக்கு. இவர்களுக்கு SS கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஐடி வந்து நம்மளுடைய இந்த வருடத்தின் கட் ஆஃபையும் நாம் பார்க்க வேண்டும். இதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய பொது அளவில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் இந்த வருஷம் போன வருடம் மாறி இந்த வருடம் கிடையாது. வருஷம் நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் மாறிட்டே இருக்கு. அதற்கு காரணம் பார்த்தீர்களானால், போன வருடம் எத்தனை சென்டம் மேத்தமேட்டிக்ஸ்ல, இந்த வருடம் எத்தனை சென்டம், கிட்டத்தட்ட 1/3 மாறிவிட்டது. போன வருடம் பிசிக்ஸ்ல 124 சென்டம், இந்த வருடம் 5 சென்டம். கெமிஸ்ட்ரியில மட்டும் சென்டங்கள் கூடி இருக்கின்றன. 1704 சென்டம், 1704 சென்டம். போன வரும் 1300 சில்லறை சென்டம். அப்படிங்கும் பொழுது நமக்கு இதை பொறுத்தும் பொதுவான அளவில் உள்ள கட் ஆஃப் விகிதங்கள் கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முதல் நேயராக சென்னையில் இருந்து கவிதா இணைகிறார், அவரிடம் பேசலாம். கவிதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். என்னோட பையன் வந்து டிப்ளமோ 3rd இயர் முடிச்சுட்டான். அவன் வந்து 10th முடிச்ச உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தான். ஆனா அப்போ நான் சரியா டிசைட் பண்ணல. அவனை வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் கிடைச்சதுன்னு சேர்த்தாச்சு. ஆனா நல்லா படிச்சிருக்கான். சென்னை சென்டருக்கே 6 செம் அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்போ வந்து நாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இருக்கோம் BE-ல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு அவன் வந்து BE முடிச்ச பிறகு ME அந்த மாதிரி போகும்போது
யூஜில பிஜில வந்து அவன் வந்து அந்த கிராபிக்ஸ் அனிமேஷன் மல்டிமீடியா ஃபீல்டுல அவனால போக முடியுமா? தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மேம். இவங்க ஒரு எல்லா ஸ்ட்ரீமையும் டச் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப டிப்ளமோ 10th முடிச்சிட்டு டிப்ளமோ இப்ப வந்து டிப்ளமோ எந்த பிரிவுல பண்ணிருக்காங்க? டிப்ளமோ நீங்க எந்த பிரிவுல பண்ணிருக்கீங்க? இன்ஜினியரிங். டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங். பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டிப்ளமோ. இப்ப பிஇல ஆசைப்படுறது வேற, மெக்கானிக்கல். அதுக்கப்புறமா வந்து அனிமேஷன். சோ இவங்களுக்கு உங்களுடைய இது என்னுடைய ஆலோசனை இவர்களுக்கு என்னவாக இருக்குமே ஆனால், கூடுமான வரைக்கும் மாணவர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரிவையே, அது டிப்ளமாவாக இருந்தாலும் சரி, முதுநிலையாக இருந்தாலும் சரி, இளநிலையாக இருந்தாலும் சரி, ஒரே பிரிவினை எடுத்து செல்வது மிக மிக சிறந்தது. மாறி மாறி கொண்டு போவார்களே ஆனால், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரோலிங் ஸ்டோன் நெவர் கேதர்ஸ் மாஸ். மாறி மாறி எடுத்துக்கொண்டு போவார்களே ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய முதல் ஆதங்கம், நாளைக்கு அவர்கள் வேலைக்கு என்று செல்லும் பொழுது அந்த HR, அந்த நிறுவனத்தில் உள்ள HRக்கு வரக்கூடிய முதல் ஆதங்கம், இவர்களுக்கு எங்கு ஆர்வம் இருக்கிறது அந்த மாணவனுக்கு, எதில் ஆர்வம், பிளாஸ்டிக் டெக்னாலஜிலையா, பாலிமர் டெக்னாலஜிலையா, அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையா, அல்லது அனிமேஷன்ஸ் கிராபிக்ஸ்லையா? இதற்கான ஒரு கேள்வி வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அவர்களால் பதில் சொல்ல முடியாது. டிப்ளமோல என்ன எடுத்தாங்களோ அதே இன்ஜினியரிங்ல எடுப்பது சிறந்தது. அதையே வந்து மேற்கொண்டு அவர்கள் ME போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கே போவது மிகச் சிறந்தது. அடுத்தபடியாக கடலூரில் இருந்து பிரபு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம்மா. வணக்கம். வந்து என்னுடைய பொண்ணு வந்து பிளஸ் 2 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? என்னுடைய பொண்ணு பிளஸ் 2 படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம், லாஸ்ட் இயர். ஓகே. நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க காலேஜுக்கு போகலாம். அதுக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய IIT, IIM, ISS இந்த மாதிரி தேர்வுகள் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னென்ன தேர்வு, அது எப்படி நாங்க வந்து கான்டாக்ட் பண்றது, இது எப்போ எக்ஸாம், அது எப்போ வந்து செயல்படுத்தணும்ன்றது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதை பத்தி எனக்கு விரிவான ஒரு விஷயம் கிடைக்கணுமா? இப்ப உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்ல எந்த பிரான்சஸ் எடுக்கணும்னு தெரியல இல்லையா? இல்ல, இன்ஜினியரிங் ப்ராசஸ் கிடையாது. என்னென்ன எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வைக்கிறாங்க, அது எப்போ நாங்க போயிட்டு அப்ளிகேஷன் போடணும், அது சம்பந்தப்பட்டது. இல்ல சார், உங்களுடைய கேள்வி எனக்கு தெளிவா புரியல. இப்ப நீங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்கணுமா இல்ல இன்ஜினியரிங்ல என்னென்ன பிரான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்ஜினியரிங் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12th முடிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங்ல படிச்சிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய அந்த பிரான்சஸ் என்னென்ன, அதுல இருக்கக்கூடிய ஸ்கோப்ஸ் என்னென்ன, பட் இவருக்கு நம்ம விரிவா ஆன்சர் பண்ண வேண்டி வரும். பட் இவருக்கான பதில் ஒரு சுருக்கமாக சொல்லுவோமே ஆனால், பிளஸ் 2 படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, இவர்களுக்கு முதல் வாய்ப்பு இவர்களை தேடுவார்களானால் IITக்கு செல்லலாம், இரண்டாவதாக NITக்கு செல்லலாம், மூன்றாவதாக அண்ணா யூனிவர்சிட்டி, அதை சார்ந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு, தனியார் கல்லூரிகளுக்கு வரலாம். இப்பொழுது எத்தனை பிரிவுகள் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, தனியார் கல்லூரிகளில் 41 பிரிவுகள் உள்ளன பொறியியல் பட்டப்படிப்பில். அதே மாதிரி அரசாங்க நிறுவனங்களில், அரசாங்க யூனிவர்சிட்டி, அரசாங்க பல்கலைக்கழகத்தில், அண்ணா யூனிவர்சிட்டி, அரசாங்க கல்லூரிகளில் 28 பிரிவுகள் உள்ளன. இது முக்கியமான பிரிவுகளாக பார்த்தோமேயானால் 6 பிரிவுகள். இப்ப இவங்க ஆல் இந்தியால எழுதுறாங்க அப்படின்னா, இதே மாணவர் வந்து ஆல் இந்தியால எழுதணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. கண்டிப்பாக. அதுக்கு இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கட்டாயமாக ஓராண்டு காலமாக ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். இவங்க எந்த கல்வி திட்டத்தில் படித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். CBSE NCERT சிலபஸ்லையா அல்லது சமச்சீர் கல்வியிலையா என்று. CBSE NCERT சிலபஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்பது சுலபமாக அமைகிறது. ஏனென்றால் அந்த கல்வி திட்டமும் இந்த கல்வி பாடங்களும் ஒன்றாகவே அமைந்துள்ளது. அதே சமச்சீர் கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் குறைந்தது ஒரு 2 ஆண்டு காலமாக அந்த JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கட்டாயம் அவர்கள் தயார் செய்து வர வேண்டும். தனியா ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். தனியா ப்ரிப்பேர் பண்ணணும். அதற்கு அவர்கள் போய் ஒரு சென்ட்ரல் ப்ரிப்பேர் செய்தாலும் சரி, இல்லது வீட்டில் இருந்து கொண்டே ப்ரிப்பேர் செய்தாலும் சரி, அதற்கான புத்தகங்களை வாங்கிக் கொண்டு ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். அதற்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்று பார்த்தோமையால் +1 +2 என்ன படிக்கிறாங்களோ அதே சிலபஸ் தான் அங்கேயும் இருக்கிறது. அது வந்து CBSE NCERT சிலபஸ். அடுத்தபடியாக திருப்பூரில் இருந்து அருள் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருள், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ. 190 கட் ஆஃப் இருக்குங்க. 190 கட் ஆஃப் இருக்குங்க. ரேர் கோர்ஸ் வந்து கிடைக்குங்களா?
எந்த கோர்ஸ் கேக்குறீங்க அருள்? இது பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குங்களா? பெட்ரோகெமிக்கல். இது பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் கேக்குறீங்க இல்லையா? ஆமா. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் அருள். 190 கட் ஆஃப். அவர்களுடைய கம்யூனிட்டி தெரியுமே. உங்களோட கம்யூனிட்டி என்ன கேட்டகரியில வரீங்க? ஹலோ, பிசிங்க. பிசி. ஓகே. 190 கட் ஆஃப் பிசி தனியார் கல்லூரிகளில் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஓகே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிறிது குறைவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதோடைய உறுப்பு கல்லூரிகள்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே. இப்ப நீங்க அந்த கிரைட்டீரியா பத்தி சொல்லிருந்தீங்க, செக்லிஸ்ட் பத்தி சொல்லும்போது முதல் 3 விஷயம் சொல்லிருந்தீங்க. அந்த AICT உடைய அக்ரெடிடேஷன், அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிருந்தீங்க, அதுக்கப்புறமா ஃபேக்கல்டி ப்ரொஃபைல். அப்புறம் வேற என்ன? 4வதாக பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கல்லூரியில் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், அகாடமிக் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கிறது என்பது. மாணவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய விழுக்காடு எத்தனை சதவீதம்? இது எந்த சோர்ஸ் மூலமா அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது அண்ணா பல்கலைக்கழகமே வெளியிடுகிறார்கள். ஓகே. ஒவ்வொரு செமஸ்டர் பரீட்சை முடிவிலும் இந்தந்த கல்லூரி இந்த விழுக்காடு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க என்று அண்ணா பல்கலைக்கழகமே வெளியிடுகிறார்கள். அந்த வெப்சைட்லயே இருக்கிறது, அதிலேயே போய் பார்த்துக் கொள்ளலாம். அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். 5வதாக பார்க்க வேண்டியது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் விழுக்காடு. எத்தனை சதவீதம் மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெற்று செல்கிறார்கள்? அந்த வேலை வாய்ப்பு நம்ம சொல்லும் பொழுது கோர் ஏரியால, இப்ப மெக்கானிக்கல் படித்திருந்தார்கள் மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு போகிறார்களா? ஏரோநாட்டிக்கல் படித்திருந்தார்கள் ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு பெற்று செல்கிறார்கள். நிறைய காலேஜ்ல மெக்கானிக்கல் சிவில்லாம் வந்து TCSலயும் பிளேஸ் ஆகிருக்கிறது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோ கோர் பிளேஸ்மெண்ட் விகிதம் எத்தனை இருக்கிறது? ஐடி கம்பெனிகளில் பிளேஸ்மெண்ட் விகிதம் விழுக்காடு எத்தனை இருக்கிறது? இவைகளை பார்க்க வேண்டும். 5வதாக பார்க்க வேண்டிய விஷயம் கேம்பஸ் பிளேஸ்மெண்டில் எத்தனை சதவீதமான மாணவர்கள் அவர்கள் படித்த பட்ட படிப்பிற்கு சம்பந்தமான வேலைக்கு செல்கிறார்களா, அல்லது ஐடி துறைக்குத்தான் வேலைக்கு செல்கிறார்களா, வேலைக்கு செல்கிறார்களா இல்லையா, எத்தனை சதவீதம், எத்தனை விழுக்காடு வேலை வாய்ப்புகள் அமைகின்றன, இதை பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் பிறகு 6வதாக நாம் பார்க்கக்கூடியது, ஒரு கல்லூரி என்பது ஒரு மாணவனுக்கு பட்டம் அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, அவனுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாறி இருக்கிறதா? அவன் +2 முடித்துவிட்டு முதல் ஆண்டு பட்டப்படிப்புக்கு வரும் பொழுது அவனுடைய நிலைமை என்ன, அவனுடைய நிலை என்ன, என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அவனோட பர்சனாலிட்டியில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அவனோட வே ஆஃப் திங்கிங், அவனோட ஆட்டிடியூட் எவ்வளவு தூரத்துக்கு மாறி இருக்கிறது, அதுவும் கத்துக் கொடுக்கிற ஒரு இடமா கல்லூரி இருக்கு. அது போக வேல்யூ ஆட் ஆன்ஸ். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் இஸ் வெரி காம்படிட்டிவ். முக்கியமா இந்த விஷயங்கள் பத்தி நிறையவே பேசணும். அதற்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து சங்கரன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சங்கரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சங்கரன், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார் வந்து சொன்னாரு. ஹலோ, சொல்லுங்க சங்கரன். அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பத்தி சொல்லும் போது 4-5 ஃபீல்ட சொல்லிட்டு அவர் வந்து எந்த ஃபீல்டு பெஸ்ட் அப்படிங்கறத சொல்லல. அது கொஞ்சம் சொன்னாருன்னா வந்து கேட்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமா. ஓகே. டிப்ளமோ முடிச்சுட்டு பார்ட் டைமா இன்ஜினியரிங் பண்ணும்போது அது சொசைட்டில வேல்யூ இருக்கா அப்படிங்கறது தெரியும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சங்கரன். பார்ட் டைம் கோர்சஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரிக்கும் பார்ட் டைம் கோர்சஸ் எடுத்து படிக்க முடியுமா? ரெகுலர் கேண்டிடேட் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பார்ட் டைமா இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பார்ட் டைம்லயே பொறியியல் பட்டப்படிப்பு. அதே கரியர் ஹண்ட்ல யாரு முன்னிலை பெறுவார்கள்? கரியர் ஹண்ட் அப்படின்னு நீங்க எடுக்கும் பொழுது பார்ட் டைம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் யார்? வேலை பார்த்து கொண்டே படித்துக் கொண்டிருப்பவர்கள். சோ அவர்களுக்கு அனுபவமும் இருக்கிறது, பட்டப்படிப்பையும் பெறுகிறார்கள். பார்ட் டைமுக்கும் ஃபுல் டைமிற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பாடப்படிப்புகளையே தான் இங்கேயும் படிக்கிறார்கள். இவர்கள் அனுபவத்துடன் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அனுபவம் இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கோர்ஸோட டியூரேஷன் வந்து நீளும், கண்டிப்பாக நீளமாக இருக்கும். பார்ட் டைம் படித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் சிறிய ஆண்டுகள் அதிகமாகத்தான் படிக்க வேண்டும். இவர்கள் 4 ஆண்டுகள் படிக்கும் பொழுது அவர்கள் 5 ஆண்டுகள் படிக்க போகிறார்கள். அதுதான் வித்தியாசம். அப்போ ஏன்னா அவங்க வந்து படிக்கக்கூடிய பாடங்கள் வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் குறைவான பாடங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில பார்ட் டைம் இருக்கா சார்? இன்ஜினியரிங் இருக்கு. என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு? எல்லா மேஜர் பிரிவுகளுக்கும் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கீழே செயல்படக்கூடிய கல்லூரிகளிலும் இருக்கிறதா? எல்லா கல்லூரிகளிலும் பெற்ற கல்லூரிகளில் இருக்கின்றன. அதற்கான அங்கீகாரத்தை அவர்கள் பெற வேண்டும்.
பெற்ற கல்லூரிகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அதையும் நம்ம வந்து அந்த ஏஐசிடி உடைய போர்ட்டல்ல பார்க்க முடியும். தேனியில் இருந்து பத்மா இணைகிறார், அவரிடம் பேசலாம். பத்மா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் பொண்ணு லாஸ்ட் இயரா மெடிக்கல் இது 195 கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க மேடம். ஓகே. மெக்கானிக்கல் சேர்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 85% எடுத்திருக்காங்க. ஓகே. பொண்ணுன்றனால மெக்கானிக்கல் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால சேர்த்து விட்டோம். 4 இயர் முடியவும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, எப்படி ஜாப் இருக்கும், இல்ல எம்இல மெக்கானிக்கல் பண்ணலாமா அப்படின்ற டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பத்மா ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய 8.5 இருக்கு, 85% இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ப்ராபபிலி இப்ப செகண்ட் செமஸ்டர் எழுதி முடிச்சிட்டு இப்ப வெகேஷன்ல இருப்பாங்க. ஃபைனல் இயர் போது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அட் தி சேம் டைம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லன்னா மேல் படிப்பா என்னென்ன எம்இல என்னென்ன படிக்கலாம்? சரியான கேள்வி. இதை பற்றி தான் நாமும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆமா. இவங்க தனியார் கல்லூரியில படிக்கிறாங்களா இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்களா? எந்த கல்லூரி பத்மா? இப்ப சப்போஸ் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படியும் அங்கேயே இருக்கும், கிடைக்கும். தனியார் கல்லூரியில் படிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோமே. தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே முதலாம் ஆண்டிலிருந்தே அவர்களுடைய பிளேஸ்மெண்ட்டிற்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் சிறிது வேலைகள் செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். அதற்காக திட்டமிட்டு பாடுபட வேண்டும். உதாரணத்திற்கு அவர்கள் மேற்படிப்புக்கு செல்கிறார்களே ஆனால் மேற்படிப்பு இந்தியாவில் படிக்க வேண்டுமா, வெளிநாடுகளில் படிக்க வேண்டுமா, மேற்படிப்பிற்கான பிரிவு எந்த பிரிவிற்கு உட்பிரிவுக்கு செல்ல வேண்டும். இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறார், அவர் மெக்கட்ரானிக்ஸ் போகணும்னு ஆசைப்படுறாரா மேற்கொண்டு, இல்ல எம்இல வந்து ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுகிறாரா, இல்ல ஆட்டோமேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுகிறாரா, இல்ல எம்இல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுகிறாரா, உட்பிரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். மேற்படிப்பு படிக்க வேண்டுமே ஆனால் அது இந்தியாவில வெளிநாட்டில. மேற்படிப்புக்கு இது ஓகே. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், இப்ப கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டிற்காக நான் சொன்ன மாதிரி அவருடைய பர்சனாலிட்டியை அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய பர்சனாலிட்டியை அவர் வளர்த்துக் கொள்கிறார். பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அவர் அதை வளர்த்துக் கொள்கிறார், அவருடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நிறுவனங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு எம்ப்ளாயை பார்க்கல, ஒரு டீம் பிளேயராக தான் பார்க்கிறார்கள். கம்யூனிகேஷன் வேணும், பர்சனாலிட்டி டெவலப்மென்ட், ஆப்டிடியூட் ட்ரைனிங் நிறைய கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் பிள்ளைகளுக்கு முதலாம் ஆண்டிலிருந்தே இந்த ஆப்டிடியூட் டெஸ்டுக்கான ட்ரைனிங் வழங்குகிறார்கள். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் என்று கூறுகிறோம். அது ஒரு தனி ஆறாவே போகும் நிறைய தனியார் கல்லூரிகள். ஏன்னா அந்த ஆப்டிடியூட் டெஸ்டை அவன் கிளியர் செய்தால் தான் அடுத்த லெவல் ஜிடி குரூப் டிஸ்கஷனுக்கே செல்ல முடியும். குரூப் டிஸ்கஷன் கிளியர் செய்தால் தான் HR இன்டர்வியூக்கு செல்ல முடியும். 4 வருஷம் இந்த மாதிரியான விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் மேற்படிப்புக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் ஆன் கோர்சஸ். இப்போ ஆட்டோகேட் படிக்க விரும்புகிறாரா, படித்துக் கொள்ளலாம். வேல்யூ ஆட் ஆன் கோர்சஸ் சேர்த்து படிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அடுத்தபடியாக இளவரசி சீர்காழியிலிருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் இளவரசி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். நான் BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே. அடுத்து ME படிக்கிறதுக்கு EC சம்பந்தமாவே எடுக்கலாமா, இல்ல இப்போ EEE சம்பந்தமா எடுத்தா கிராஸ் மேஜர் ஆயிடுமா அப்படின்னு ஒரு டவுட் மேடம். ஓகே. அப்புறம் பவர் சிஸ்டம்ல என்னென்ன ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மேடம். ஓகே இளவரசி, இப்ப நீங்க 2016 பாஸ் அவுட்டா? 2016 இப்போ முடிச்சிருக்காங்க. ஓகே. கேட் எக்ஸாம் ஏதாவது எழுதிருக்கீங்களா, இல்ல GRE TOEFL IELTS? கேட் எக்ஸாம்ல எழுதல மேடம். அடுத்து ME-க்கு டான்செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். டான்செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே இளவரசி, நம்ம தெரிஞ்சுக்கலாம் பவர் சிஸ்டம்ஸ் மற்றும் இந்த EC-லயே என்னென்ன பண்ண முடியும்ங்கறத தெரிஞ்சுக்கலாம். EC படிச்சிருக்காங்க, 2016 பாஸ் அவுட். ME-ல அவங்க EC-லயே போலாமா, இல்ல அவங்க கேட்ட மாதிரி பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போலாமா? EC-லயே போவது பெட்டர். ஓகே. EC-லயே வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இப்போ அவங்க ME எதற்காக படிக்கிறார்கள்? முக்கியமான ஒரு கேள்வி. ME படித்து முடித்து விட்டு என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும். இவங்க இப்போ ME EEE சைடில் போயிட்டாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சைடில் போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு ஆசிரியர் பதவிக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது, ஒரு லெக்சரராக மாறும் பொழுது, இல்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலைக்கு செல்லும் பொழுது எந்த துறையில் வேலை பார்ப்பார்கள்? EC-யில் வேலை பார்ப்பார்களா அல்லது எலக்ட்ரிக்கலில் வேலை பார்ப்பார்களா? எந்த துறைக்கு அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும்? எந்த துறையில் அவர்கள் பாடங்கள் நடத்த முடியும்? இது போன்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வருகிறது. AICTE அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இளநிலையிலும் முதுநிலையிலும் ஒரே பட்டப்படிப்பை படித்திருக்கிறார்கள், அது அவர்களுக்கு சுலபமாக அமையும். படிப்பதற்கு வேலை வாய்ப்புகளுக்கும் நிறைய
வாய்ப்புகள் உண்டு. ஏகப்பட்ட அந்த கிளம்சினஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை யாரு கொடுக்கறாங்களோ அவங்களுக்குமே இவங்களுக்கு எதுல டேலண்ட் இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும். முதல்லயே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டிலேயே இவங்களை ஆசிரியராக சேர்க்கும் பொழுது எந்த துறையில் அவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் வாங்குவது? சோ ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம இசியிலே அவங்க மேல் படிப்பு படிக்கிறது ரொம்பவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எம்இ விஎல்எஸ்ஐக்கு நிறைய வாய்ப்புகள். விஎல்எஸ்ஐ டிசைன் நிறைய வாய்ப்பு. அடுத்தபடியாக கோவையில் இருந்து இணைகிறார் கௌதம். அவரிடம் பேசலாம். வணக்கம் கௌதம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, எனக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பெஸ்டா இல்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பெஸ்டா? ஏரோநாட்டிக்கல் உங்களுக்கு எதுல எனக்கு வேலை கிடைக்கும்? உங்களுக்கு எதுல எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இப்போ நீங்க 12th முடிச்சிருக்கீங்க. வேலை ஆமா, கட் ஆஃப் வந்து 196. ஆமா. ஓகே கௌதம், தெரிஞ்சுக்கலாம் என்ன கம்யூனிட்டி என்றதையும் கௌதம், உங்களுடைய கேட்டகரி என்ன? என்னோட கேட்டகரி வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அதுல இருந்து வேலை உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி என்னன்னு? கம்யூனிட்டி இப்ப ஓசி பிசி அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டி? பிசி. ஓகே, தெரிஞ்சுக்கலாம் கௌதம். இவருடைய இன்ட்ரெஸ்ட் ஆனா ஏரோஸ்பேஸ்ல இருக்கு. ஏரோநாட்டிக்கல் அண்ட் இவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல இருக்கு. 196 கட் ஆஃப் வாங்கியிருக்க பிசி. தனியார் கல்லூரிகளில் கண்டிப்பாக இவருக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. பட் ஏரோநாட்டிக்கல் பெஸ்டா ஏரோஸ்பேஸ் பெஸ்டாங்கிற கேள்வியும் அவர் முன் வச்சிருக்காரு. இவர் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்? இவர் சொன்னபடி ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரிய டிஃபரன்ஸ் ஏரோநாட்டிக்கலுக்கும் ஏரோஸ்பேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ். He is involved in making of aircrafts. தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு, தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு, அது சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு, வேலைகளுக்கு செல்ல போகிறார். சரிங்களா? இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இவர் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்? எதிர்காலத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறார்? இளநிலையுடன் எடுத்துவது அதில் பிரயோஜனம் இல்லை. ஏரோஸ்பேஸில் முதுநிலை பட்டப்படிப்பு நம்ம கன்வென்ஷனல் கோர்சஸ்க்கே சொல்றோம் எம்இ மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ்க்கும் கண்டிப்பா மாஸ்டர்ஸ் தேவை அவருக்கு. அப்பொழுதுதான் அவர் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இயல்பாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அவர் ஏரோஸ்பேஸ் அவர் ஆசைப்பட்டபடியே படிக்கலாம், கிடைக்கும். அதை முடித்துவிட்டு கண்டிப்பாக எம்இ அல்லது எம்எஸ் ஏரோஸ்பேஸ் செல்வது சால சிறந்தது. சென்னையிலிருந்து சோபனா இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சோபனா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். நான் இப்ப 12th முடிச்சிருக்கேன். பிசிஏ படிச்சா அதுல என்ன ஸ்கோப் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th முடிச்சிருக்காங்க. பிசிஏல இருக்கக்கூடிய ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவர்கள் எதற்காக பிசிஏ எடுக்க வேண்டும்? பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான் அவர்களுடைய ஆர்வமாக இருக்குமே. ஆனால் அதற்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிக்கு வரக்கூடிய அளவிற்கு இன்று இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கும் சென்று பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ படிக்கக்கூடிய மாணவர்களையும் வேலை வாய்ப்புகளுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு நிகராக பொறியியல் கல்லூரிகளுக்கு நிகராக வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கும் இருக்கிறது. கிடைச்சாலுமே மேல இவங்க எம்சிஏவும் படிக்கலாம். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ இது போன்ற பிரிவுகளையும் அவர்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்தபடியாக தனலட்சுமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தனலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். எங்க பையன் பிளஸ் டூ முடிச்சுட்டான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கிறான். அது எப்படி இருக்கு, வேல்யூ ஆகுது அப்படின்னு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அவர் செலக்ட் பண்ணிட்டாராமா? செலக்ஷன் பண்ணியாச்சு. ஓகே. 842 மார்க். கெமிஸ்ட்ரியில வந்து 130 தான் எடுத்திருக்கான். ஓகே. சோ இப்போ அவர் செலக்ட் பண்ணிருக்கிற கோர்ஸ் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஆமாங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காரு. இதுக்கு மேல இப்ப நம்ம சொல்ல வேண்டியது வந்து இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்புறமா என்ன இருக்கும்? இப்பொழுது அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 842 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். கெமிஸ்ட்ரியில் அவங்க எடுத்த மதிப்பெண்களையும் கூறியிருக்கிறார்கள். நாம் நினைக்கக்கூடிய ஒரு தவறான விஷயம், கெமிஸ்ட்ரியில் மதிப்பெண்கள் குறைந்து விட்டால் கெமிஸ்ட்ரி படிக்க கூடாதா? கிடையவே கிடையாது. மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு மாணவனின் திறமைக்கான குறியீடு அல்ல. அந்த அளவுகோல் நம்ம சொல்ல முடியாது. அளவுகோல் கிடையாது. அவனுக்கு கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் திறமை இருக்கலாம். மதிப்பெண்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. தாராளமாக இந்த மாணவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இதற்கு பிறகு ஆராய்ச்சிக்குள் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரேயானால் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். இல்லை அதற்கு பிறகு ஆசிரியராக வேண்டுமே ஆசைப்பட்டார் என்றால் பிறகு எம்ஃபில் அல்லது பிஹெச்டிக்கு செல்லலாம்.
கல்லூரிகளுக்கு ஆசிரியர்களாக செல்லலாம் அல்லது ஆராய்ச்சியாளர்களாகவும் செல்லலாம். லேப்ஸ்ல எல்லாம் வந்து கெமிக்கல் நிறுவனங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் லேப்ஸ்ல எல்லாம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறைய அதிகமாக, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. கெமிஸ்டுக்கு என்றைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. எப்படி நம்ம இன்ஜினியரிங்ல ஈஸியா எவர்கிரீன் பிரான்ச் சொல்றோம், கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல சொல்லிக்க முடியும். அடுத்தபடியாக அபிலாஷ் இணைகிறார் சென்னையிலிருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் அபிலாஷ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க அபிலாஷ். மேடம், இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும்னா எவ்வளவு மேக்ஸிமம் கட் ஆஃப் தேவைப்படும்? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாலயா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாலயா? இல்ல, நாட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஐ அம் டாக்கிங் அபவுட் கவுன்சிலிங். கவுன்சிலிங், ஓகே. இந்த ஒற்றை சாளர முறையில செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப் மேக்ஸிமம்? நாம இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுது, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே அதை நாம கூறினோம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல சேருவதற்கு அல்லது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேருவதற்காக இருந்தாலும் சரி, கட் ஆஃப் என்று எடுத்துக்கொண்டோமையானால் 3 C's பார்க்க வேண்டும். நம்பர் 1, எந்த கல்லூரி காலேஜ். நம்பர் 2, எந்த கோர்ஸ் எந்த பிரான்ச் வேண்டும் அவருக்கு. நம்பர் 3, அவருடைய கேட்டகரி ஆர் கம்யூனிட்டி என்று கூறுகிறோம். இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எந்த கல்லூரி எந்த பிரான்ச் என்று நாம நியமிக்கவே முடியும். கட் ஆஃப் நியமனம் அதை பொறுத்து தான் வருகிறது. சோ கட் ஆஃப் என்பது ஒரு மேஜிக் நம்பர் கிடையாது. இந்த 3 C's சார்ந்து தான் இந்த கட் ஆஃப் என்று ஒன்று நியமிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜெயஸ்ரீ இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, நான் 10th முடிச்சிருக்கேங்க. 10th ஸ்டாண்டர்ட், ஓகே. 451 எடுத்திருக்கேன். என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ஜெயஸ்ரீ? 451. 451, ஓகே. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. அதுல எந்த பிரான்ச் எடுத்தா இப்போ ஸ்கோப் இந்த இருக்குன்னு கேக்குறதுக்கு. எதுல? ஆக்சுவலா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th 12th எடுத்துட்டீங்க இல்லையா? இல்ல 11th எடுத்திருக்கேன். இனிமேதான் 11th போறேன். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங்ல என்ன பிரான்ச் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, இல்லாட்டி இன்ஜினியரிங் இல்லாட்டி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அந்த மாதிரி போலாமான்னு தெரிஞ்சுக்கலாம் ஜெயஸ்ரீ. சோ இப்போ அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். ஆமா, 10th என்பது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. அந்த திருப்பு முனையில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவை எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். எடுத்த இந்த மாணவி பொறியியல் பட்டப்படிப்பிற்கும் வரலாம். அவர்கள் கூறியது போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இல்ல ஹியூமானிட்டிஸ் சைட்ல பிஏ லிட்ரேச்சர், இல்ல காமர்ஸ் சைட்லயும் அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. இவர்களுக்கு என்ன பிடிக்கும், எது இவர்களுடைய ஆர்வம், வாட் இஸ் ஹர் கப் ஆஃப் டீ என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். பட் இவருடைய விஷயத்துல எங்களுக்கு ஒரு டவுட் நிறையவே இருக்கு. இருக்கும் பொழுது இந்த மாணவி 10வது தான் படித்து இப்ப 11ஆவதுல தான் இருக்கிறாங்க. she has ample opportunity and time is available. நிறைய காலகட்டமும் இருக்கிறது. இவர்கள் ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எடுத்தார்களேயானால் அதில் ஓரளவு நம்ம முடிவு செய்ய முடியும். இவங்க எதுல ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரியான நம்ம ப்ரொபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்திருக்கு. எனக்கு என்ன வேணும்னு தெரியாத போது அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு டிசைட் பண்றதுக்கு. கண்டிப்பாக. அடுத்தபடியாக ராதாகிருஷ்ணன் இணைகிறார் கோவையிலிருந்து, அவரிடம் பேசலாம். ராதாகிருஷ்ணன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், பையன் +2 முடிச்சிருக்கிறான். சரி. இவர் பிஇ அக்ரி எடுக்கலான்னு இருக்காரு. கட் ஆஃப் 189. ஓகே. இப்ப இவர் தனியார் கல்லூரியில ஆசைப்படுறாரா இல்ல கவர்மெண்ட்ல ஆசைப்படுறாரா தெரியாது. பட் 189 கட் ஆஃப் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இப்ப இவருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? விவசாயம், வேளாண்மை சார்ந்த அனைத்து துறைகளும் இன்று சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு சாய்ஸ் தான் நான் கூறுவேன். அதை கண்டிப்பாக அந்த மாணவன் தனக்கு விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்து படிக்கலாம். அதற்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்ல, சுய வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. இதில் ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதற்கு இவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், கவுன்சிலிங் செல்வதற்கு முன்னதாக ஒரு 3 கல்லூரிகள் வரிசையில் வைத்துக் கொண்டு இவர்கள் செல்ல வேண்டும். இந்த படிப்பே தான் வேண்டுமேயானால் இது நல்ல படிப்பு, நல்ல வாய்ப்புகள் உள்ள படிப்பு. ஒரு 3 கல்லூரிகள் ஆப்ஷனலா எடுத்துட்டு போனாங்கன்னா கட்டாயம் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து மகேஸ்வரி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேஸ்வரி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. பிடெக் ஐடி ஸ்கோப் இருக்கும். பிடெக் ஐடி
இப்ப நீங்க 12th என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க மகேஸ்வரி? மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் பாக்குறீங்க. ஓகே. இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கும்போது பிடெக் ஐடி இவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லிருந்தோம், கல்லூரியில பார்க்க வேண்டிய விஷயங்கள். இவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னவா இருக்கு? இவர்கள் ஏற்கனவே பிடெக் ஐடி எடுத்து விட்டார்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டாங்க. நாம சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த கல்லூரியில் பார்த்துதான் சேர்ந்திருக்கிறார்களா இருக்கிறதா என்று அவங்க சோதிச்சு பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஐடி படித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐடியில் உட்பிரிவு அவர்களுக்கு எது வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டு அதில் ஒரு வேல்யூ ஆட் ஆன் கோர்ஸையும் படித்துக் கொள்ள வேண்டும். இப்போ நெட்வொர்க்கிங் அவர்களுக்கு பிடிக்குமே ஆனால் CCNA சர்டிபிகேஷன், ப்ரோக்ராமிங் உங்களுக்கு பிடிக்குமே ஆனால் மைக்ரோசாஃப்ட் சர்டிபிகேஷன், வெப் டெவலப்மெண்ட் பிடிக்குமே ஆனால் HTML ஜாவால அந்த ஏரியால ஒரு சர்டிபிகேஷன், இல்ல சைபர் செக்யூரிட்டி பிடிக்குமே ஆனால் அதுல ஒரு சர்டிபிகேஷன், இல்ல சாப் பிடிக்குமே ஆனால் சாப் ப்ரொஃபஷனலாக ஒரு சர்டிபிகேஷன். இந்த 4 ஆண்டுக்குள் அந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய உட்பிரிவில் அவர்களுக்கு பிடித்த உட்பிரிவை தேர்ந்தெடுத்து ஒரு வேல்யூ ஆட் ஆன் சர்டிபிகேட்டையும் வைத்துக் கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் மிக பிரகாசமாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வையை நான் நீங்க பதிவு செய்யணும்னு நான் விரும்புறேன். முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இந்த கவுன்சிலிங் முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எப்படி ஒரு புக்கிஷா இல்லாம அவங்க அந்த குவாலிஃபைடு என்ஜினியர்ஸா வர்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும்? குவாலிஃபைடு என்ஜினியர் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடியது தரமான ஒரு பொறியாளராக வெளியில் வருவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல் வருடம் அந்த பொறியியல் பட்டப்படிப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்து சேரும் பொழுதே அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் ஒரு கம்ப்ளீட் இன்ஜினியராக வர வேண்டும், நாட் ஜஸ்ட் அன் இன்ஜினியர். ஒரு முழுமையான ஒரு பொறியாளராக நான் வெளியில் இந்த கல்லூரியிலிருந்து வர வேண்டும். அதற்கான ஆயத்த வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதற்கான முதல் ஆயத்த வேலை ஒரு நல்ல செய்தித்தாளை படிக்க வேண்டும். நியூஸ் பேப்பர் ரீடிங் என்பது நம் மாணவர்களிடம் இன்று மிக மிக குறைவாக உள்ள ஒரு விஷயம். அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் கிரகித்துக் கொண்டு அவர்களுடைய பிரான்ச் பிரிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு வளர வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, நான் ஏற்கனவே சொன்ன போல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். தன்னை ஒரு பொறியாளராக மட்டும் மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய பர்சனாலிட்டியும் வளர்த்துக் கொண்டு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒரு கம்பெனில சேர்றதுக்கான ஒரு கார்ப்பரேட்லயோ இல்லன்னா அவங்களே ஒரு ஆண்டர்பிரினர்ஸா சேர்றதுக்கான எல்லா தகுதிகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்துட்டா ஒரு குவாலிஃபைட் கண்டிப்பாக. நிச்சயமா இன்னைக்கு நீங்க கொடுத்த எல்லா ஆலோசனைகளுமே மாணவர்களுக்கும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும். எந்த கல்லூரியில மாணவர்களை சேர்க்கலாம், ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுங்கிறது நீங்க சொன்ன ஆலோசனையிலிருந்து ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு. ரொம்ப நன்றி. இதன் மூலமாக வெற்றி படிக்கட்டு என்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக தந்தி டிவி நிறுவனம் மிக அற்புதமான விஷயங்களை மாணவர்களுக்கு சென்று சேர்ப்பதில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களையும் மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கு. மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.